ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசி டிபார்ட்மெண்ட்டில் 2021 ரெகுலேஷனில் டிஎஸ்பி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து 4th செமஸ்டரில் வருது. இதுக்கான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது, இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, வி கேனாட் எக்ஸ்பெக்ட் த கொஸ்டின்ஸ் இதுதான் வரும் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது. அட் தி சேம் டைம் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவ் த ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, தென் மூவ் டு தி அதர் டாபிக்ஸ். ஸோ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு வேறு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ 3 யூனிட்ஸ் கம்பல்சரி கம்ப்ளீட்டாக தரோவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் சொல்கிற இந்த டாபிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் ஆகுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐடிஎஃப்எஃப்டி அண்ட் டிஐஎஃப்எஃப்டி இது பேஸ் பண்ணி டெரிவேஷன் இருக்குது, at the same time problems இருக்குது. ஓகே, ஸோ டெரிவேஷன் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு போவாங்க, ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக இதை டெரைவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ப்ரீவியஸில் ஒரு 5 to 6 இயர்ஸ் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேஷனும் கேட்டிருப்பாங்க, ப்ராப்ளமும் கேட்டிருப்பாங்க. ஸோ கிவ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி டு தீஸ் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் மற்ற டாப்பிக்கு நீங்கள் போங்க. ஏன்னா இங்கே பார்ட் சி அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு பார்ட் இருக்குது, அது எது கேட்பாங்க அப்படின்னு, எந்த யூனிட்லேருந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக நீங்கள் இருந்துக்கோங்க. ஸோ டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அட் தி சேம் டைம் ப்ராப்ளம்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ராப்பர்ட்டிஸை பிக் பண்ணி இதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. சில டைம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் எழுதாமல் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ், எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஃப்டி பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை டிடிஎஃப்டி பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இது வந்து தேர்ட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு எதுக்கு வேணாலும் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் போங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது. செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும், செகண்ட் யூனிட்டில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் இன்வேரியன்ட் மெத்தட், பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. இதை நீங்கள் படிச்சிங்கவே அப்படின்னாவே பட்டர்வர்த் ஃபில்டராக வந்துடும், செபிஷேவ் ஃபில்டரும் நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும். அதாவது எதாவது சொல்லுவாங்களே, ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா இதில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து பட்டர்வர்த் ஃபில்டர் ஆர் செபிஷேவ் ஃபில்டர் இதை யூஸ் பண்ண சொல்லி இம்பல்ஸ் இன்வேரியன்ட் அண்ட் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிரும். ஸோ பட்டர்வர்த் ஃபில்டர் அண்ட் செபிஷேவ் ஃபில்டர் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரே போர்ஷனில் வர்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டெப்பாக வரும். அதனால் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. இது தனியாகவே நமக்கு கேட்பாங்க, பட்டர்வர்த் செபிஷேவ் தனியாகவே கேட்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இம்பல்ஸ் இன்வேரியன்ட் பேஸ் பண்ணி பட்டர்வர்த் அண்ட் செபிஷேவ் ஃபில்டரை வந்து டிசைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க, இதை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃபில்டர் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி லோ பாஸ் ஃபில்டருக்கு, செகண்ட் ப்ரியாரிட்டி ஹை பாஸ் ஃபில்டர் கொடுங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக எப்போவுமே கேட்குறாங்க. ரொம்ப ரேராக தான் பேண்ட் பாஸ் ஃபில்டர் அண்ட் பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டர் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இது ரெண்டுத்துக்கு கொடுங்க. ஃபார்முலாஸ் மட்டும்தான் வேரி ஆகுமே தவிர பட் ப்ரொசீஜர் இஸ் சேம். சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, ரைட் த ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ப்ராப்ளம்ஸில் நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அது அப்படியே ப்ரொசீஜராக எழுதுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகே, இட்ஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐஏஆர் ஃபில்டர். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு டைரக்ட் ஃபார்ம் 1க்கும், செகண்ட் டைரக்ட் ஃபார்ம் 2, தேர்ட் வந்து கேஸ்கேட். மோஸ்ட்லி பேரலல் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. டைரக்ட் ஃபார்ம் 1 அண்ட் டைரக்ட் ஃபார்ம் 2 தான் எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். அப்படி இல்லைன்னா கேஸ்கேட் கேட்பாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 3. யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் விண்டோயிங் டெக்னிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது விண்டோயிங். அதுலேயும்
ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஹேமிங், அதுக்கப்புறம் ஹேமிங். ஓகே, ஸோ ஃபார்முலா மட்டும்தான் மாறுமே தவிர ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விண்டோவிங் டெக்னிக்ஸ்க்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we can go for the FIR structure. FIR ஃபில்டர் ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் வந்து டைரக்ட் ஃபார்ம் ரியலைசேஷன் இருக்குது. ஸோ அதுவும் இல்லைன்னா லீனியர் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. இதை படிச்சுட்ட பிறகு மீதி எந்த டாபிக்னாலும் போங்க. 4th யூனிட்டில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது லிமிட் சைக்கிள் ஆசிலேஷன். இந்த லிமிட் சைக்கிள் ஆசிலேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் கூட மாற்றாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்த வரைக்கும் லிமிட் சைக்கிள் ஆசிலேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ரெப்ரசன்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ட்ரங்கேஷன், ரவுண்டிங், குவான்டைசேஷன், நாய்ஸு, குவான்டைசேஷன் இது பேஸ் பண்ணியிருக்கிற டெரிவேஷன்ஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து தேர்ட். ஓகே, ஸோ எப்பாவது ரொம்ப ரேராக வந்து கோஎஃபிஷியன்ட், குவான்டைசேஷன், எரர் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து 4th ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த மல்டி ரேட் சிக்னலுக்கு கொடுங்க. இந்த மல்டி ரேட் சிக்னல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பார்த்திங்கன்னா டெசிமேஷன் அண்ட் இன்டர்போலேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற டெரிவேஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இது அதுக்கு இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்பி ஆஃப் ஆர்கிடெக்சர் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிளிங் ரேட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. இந்த சாம்பிளிங் ரேட்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அதுலேயும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இன்டர்போலேஷன் அண்ட் டெசிமேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஃபேக்டர் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ அது பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கேட்பாங்கன்னா டிஎஸ்பியோட அப்ளிகேஷன்ஸும் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு வேளை உங்களுக்கு பார்ட் பியில் கேட்கல அப்படின்னாலையும் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ட் பிக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் பியில் வரல அப்படின்னா 2 மார்க்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 4 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு போவாங்க. 2 பாயிண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா யூ மே கெட் ஒன்லி 1 மார்க். ஏதாவது ஒரு பாயிண்ட் தப்பாச்சுனாலையும் 4 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க் 2 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இதை படிச்சுட்டு மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு மூவ் ஆங்க. கம்ப்ளீட்டாக 3 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தரோவாக போயிட்டு அதுக்கப்புறம் மீதி 2 இருக்கிற யூனிட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த 3 யூனிட்ஸ் ஈஸியாக இருக்கோ அந்த 3 யூனிட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக மீதி இருக்கிற யூனிட்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொன்னதை மட்டும் பார்த்தீங்கன்னா கூட யூ மே கெட் வெரி குட் மார்க்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.